ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு க்ளீனிங் விளாக் தாங்க. நான் வந்து என்னோடய கிச்சனையும் பூஜை ரூமையும் எப்படி க்ளீன் பண்ணி அடுத்தது என்னோடய பூஜை வேலைக்கு ரெடி ஆகிறேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன விளாகாக கொடுத்துருக்கேன். பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சேனலில் இளையராஜா பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படி செய்யும்போது எனக்கு குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். முடிச்சிடுவேன் என்னோடய வேலைகளை சீக்கிரமாக. அதனால தாங்க. உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்குன்னா நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா நமக்கு சண்டேங்கும்போது வீட்டில் எல்லோரும் இருக்கிறனால கண்டிப்பாக கொஞ்சம் மண்டே வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அந்த திங்கக்கிழமைங்கும்போது நமக்கே கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும். இருந்தாலும் வேலையை முடிக்கணுமே அப்படிங்கும்போது நான் இந்த மாதிரி தாங்க வேலை செய்வேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணாமல் பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காதுங்க. அது என்ன தான் அர்ஜென்ட்டாக இருந்தாலும் அவசரமாக இருந்தாலும் நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா நைட்டே பண்ணி வச்சுருவேன். இல்லை நார்மலாக நம்ம ரெகுலராக சாமி கும்பிட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி முடிச்சுட்டு அந்த உச்சி பூஜை அப்படிங்கிறோம் இல்லைங்களா, அந்த 12 மணி ஆகிறக்குள்ளார என் பூஜையை முடித்து நான் என் வேலையை முடிச்சுக்குவேன். அப்போ நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே நமக்கு ரெஸ்ட்டு தான். அதனால் வந்து நான் காலையில் என் வேலைகளை இப்படி தான் நான் செஞ்சுக்குவேன். அதுவும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால தாராளமாக செய்யலாம். ஏன்னா வேலைக்கு போயிட்டுருக்கும்போதே செஞ்சிட்ருந்தோமாமா, இப்போ வீட்டில் தான் இருக்கிறோம். கண்டிப்பாக நம்மளால் எவ்வளோ வேலை வேணாலும் குயிக்காக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசெண்டாக கொஞ்ச நாள்லாம் நானே கூட கொஞ்சம் சோர்வாக தான் இருந்தேன். ஏன்னா அம்மா இல்லாததுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இந்த 1 வருஷமாக ஒரு அளவுக்கு ரெக்கவர் ஆகி அப்படியே நான் பாட்டில் என் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கூட ஒரு சேஞ்சாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே என்னோடய கிச்சன் வேலை முடிஞ்சது. அடுத்தது நம்ம பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். காலையில் பார்த்திங்கன்னா பொண்ணு சாமி கும்பிட்டுட்டு போயிடுவா விளக்கேற்றி. என்னென்னா விளக்கேற்றி சாமி கும்பிடுமான்னு சொன்னால் விளக்கேற்றியாச்சு, அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் வந்து ஒன்றும் தெரியறதில்ல. அது ஏன்னா நேற்று நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டோம் இல்லைங்களா, அந்த காஞ்ச பூ அதெல்லாம் அப்படியே இருக்கும். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு திரும்ப எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம். ரொம்ப ஃபோட்டோலாம் தொடச்சி க்ளீன் பண்ண மாட்டேங்க. ஏன்னா நம்ம இப்போ 7 நாள் சங்கல்பம் வச்சு சாமி கும்பிடும்போது அந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடாது. நம்ம டஸ்ட்டு குப்பைலாம் இருக்குன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். வீடும் துடைக்க மாட்டேன். அந்த மாதிரி தாங்க கும்பிட்டுக்குவேன். சும்மா நம்ம ரெகுலராக கும்பிட்ற மாதிரி இருந்தால் வீடெல்லாம் துடைச்சி கும்பிடலாம். ஏதாவது இவ்வளோ நாளைக்கு சங்கல்பம் வைக்கிறேன்னா வீடு வந்து நீட்டாக இருக்கிறனால நீட்டாகவே வச்சுக்குவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வப்ன வாராகிங்க. அதாவது கனவுல வந்து நம்மளை வழி நடத்துவாங்க. நம்ம ஏதாவது தப்பாக நமக்கு எதாவது நடக்குதுன்னா கூட நமக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குங்க இந்த அம்மன் மேலே. அதே சமயத்தில் ராகு, கேது, சந்திரன் இதுக்கெல்லாம் ஒரு அதிபதியான ஒரு தேவதை அப்படின்னு கூட சொல்லலாம். நார்மலாகவே நிறைய பேருக்கு இன்னமும் கூட வாராகி அம்மன் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது தான். நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மலாக நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னிமார்னு சொல்லி கும்பிடுவோம். அதுலேயே வாராகி அம்மன் இருப்பாங்கங்க. அதையும் நம்ம சேர்த்தி தான் இவ்வளோ வருஷம் கும்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கபோர்டுக்கு முன்னாடியே மஞ்சள் போட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டு இப்போ நான் சாமி கும்பிட்டுட்ருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிலவாசல் வந்து கோலம் போடுற அளவுக்கெல்லாம் இங்கே கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குது. நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன் அதுக்கு ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எது எப்படியோங்க, ஆனால் வீட்டுக்கு நேர்மறையான ஒரு எண்ணங்கள் கொடுக்குற எந்த விஷயமா இருந்தாலும் நான் செய்வேன். மூட நம்பிக்கையாக நம்ம எதுவும் செய்ய போகிறது கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது எந்த நேரமும் நிறைஞ்சிருந்தால் வீட்டில் இருக்கிறவங்க ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டில் இருக்கிற லேடிஸ் நம்ம வீட்டை இந்தளவுக்கு வச்சுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று குங்கும அர்ச்சனை பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து போன வருஷம் ஒரு பெரியவர் பார்த்திங்கன்னா நம்ம நவராத்திரி பூஜை கும்பிடும்போது அந்த வீடியோ கூட இருக்குங்க நம்ம சேனலில். அப்போ அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி தினமும் சாயந்தரம் சாமி கும்பிடும்போது திருவிளக்குக்கு குங்கும அபிஷேகம் பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து 9 நாளும் பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுருந்து நீ உன்னோட தினசரி உபயோகத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அது ரொம்ப உனக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு. அது நான் இன்னமும் வச்சுருக்கேன். நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய பவுலில் குங்குமம் வச்சுருப்பேன். அது வந்து போன வருஷம் 9 நாளும் நான் அகண்ட தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தப்போ அர்ச்சனை பண்ணின குங்குமம் இப்போ வரைக்கும் எனக்கு அது இருக்குன்னே தீரல. அப்புறம் தான் யோசித்தேன், இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி நம்ம போன வருஷம் கும்பிடல, இந்த வருஷம் கும்பிடுறோம்ல, சரி பஞ்சமியும் வருது, அந்த அன்னைக்கு லக்ஷ்மி வாராகியும் வேறு, கண்டிப்பாக அந்த அன்னைக்கு நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்றுக்கு நான் குங்கும அர்ச்சனை பண்ணி எடுத்துகிட்டு கையோடு அதை அப்போவே உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்டாகவும் அதை கொடுத்துருந்தேன். ஏன்னா பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு 11 மணிக்கெல்லாம் கும்பிடலாம் அப்படிங்கிறாங்க வாராகி அம்மனுக்கு. நைட்டில் தாங்க அந்த அம்மனுக்கு வந்து அப்படி ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்படி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி என் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டா எனக்கு அது ஒரு நிம்மதியாக இருக்குங்க. அப்புறம் மதியத்துக்கு மேலே நமக்கு ரெஸ்ட்டு தான். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நிறைய பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அமுதா சிஸ்டர் கேட்ட மாதிரி கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும். ஆடி மாதம் பண்ணலான்னு இருக்கிறேங்க. ஏன்னா ஆடி மாதம் எனக்கு கொஞ்சம் அம்பாள் கும்பிட்ற பழக்கம் இருக்குது. சரி, நம்ம வந்து ஆல்ரெடி முருகனுக்கு விநாயகருக்கு கூட 2025 தொடங்கும்போது 9 நாள் பிரம்ம முகூர்த்தம் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வருஷத்தையே. சரி, இந்த வருஷம் ஆடி மாதம் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.